ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 2 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைமிங்கில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால சில விஷயங்களை நான் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. மேபி ஒழுங்காக கூட எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இருக்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 36. இதுக்கு வாய்ப்பு இல்லை, மீட்சியா எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறான். இல்லை, இது எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அவன் வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கான். மேட்சியாவோட ஃபியூனரலை விட்டு வெளியே வந்து நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஹீனா அதே மாதிரியே இறந்து போயிருக்கிறா. இது கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்குது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது எப்படி நடக்கும்? ஹீனா எப்படி திரும்பவும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எந்த விஷயமுமே மாறல, அதே மாதிரியே தான் இருக்கு. என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. அடச்சா, ஏன் இப்படி நடக்குது? சீஃபியோ, நவுட்டோ எங்க இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருந்து ஒரு கீ விழுந்திருக்கு. பார்த்தா அது அவனோட பழைய ரூமோட கீ தான். திரும்பவும் நான் ஏன் அபார்ட்மெண்ட்டுக்கே போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த பழைய அபார்ட்மெண்ட்டுக்கே திரும்ப போறான். டொமானோட லீடரா இருந்தப்போ நம்ம ஹீரோ ரிச்சா இருந்திருப்பான். ஆனா திரும்பவும் ஃபர்ஸ்ட் இருந்த அந்த பழைய வீட்டுக்கே வந்திருக்கான். நான் எப்படி திரும்ப அபார்ட்மெண்ட்கே வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது மைக்கேன் மத்தவங்க கூட எடுத்த போட்டோ டேபிள்ல இருக்குது. இப்ப நவுட்டோ நம்ம ஹீரோவை பார்க்க வரான். நீ பிரசன்ட்க்கு திரும்ப வந்தோடனே என் மெமரிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ பல தடவை டைம் டிராவல் பண்ணி என் சிஸ்டர் காப்பாற்ற ட்ரை பண்ணிருக்க, ஆனா இருக்கிறதுலேயே ஒஸ்ட் டைம்ல என்ன அது இதுதான் அப்படின்னு நவுட்டோ சொல்லுவோம். ஏன் மோசம்னு சொல்றேன் நம்ம ஹீரோ கேட்கறான். என் சிஸ்டர் மட்டும் இல்ல, டோமான்ல இருக்கிற முக்கியமான நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. சீஃபியோவை ஷூட் பண்ணி கொண்டிருக்காங்க, அக்காயை நெருப்பு வச்சு கொண்டிருக்காங்க, மீட்சியா கழுத்தை நெரிக்கப்பட்டு செத்துருக்கான், ராக்கன், காஸ்டோரா, ஹாஷிடா, ஈவன் கீசகி கூட செத்துட்டான்னு சொல்லுவோம். ஈவன் கீசகி கூடவா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. சொல்ல பண்ண அவனை பத்தி எங்க இருக்கான்னு எந்த லீடு கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மைக்கியோ செத்துட்டான்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டக்குமிச்சி, உன் மனசை கல்லாக்கிக்கோ, ஆக்சுவலி இவங்க எல்லாரையும் கொன்னதே மாஞ்சிரோ சானவன மைக்கி தான் அப்படின்னு நம்ம சொல்லவும். நவுட்டோ, இது காமெடி பண்றதுக்கான நேரம் இல்ல, கண்டிப்பா அவன் அவங்கள கொண்டிருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். நானும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறான், ஆனா அவன் தான் எல்லாரையும் கொண்டிருக்கான். அந்த கேங்ல முக்கியமான ஆளுங்க இல்லையே, நீ ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருக்க அப்படின்னு நவுட்டோ சொல்லவும். மைக்கி இப்படி மத்தவங்களை கொள்ள வாய்ப்பே இல்லையே. சரி, இப்ப மைக்கி எங்க நம்ம ஹீரோ கேட்கவும் எங்களுக்கு எந்த க்ளோவோ கிடைக்கல நம்ம சொல்றான். நீ டைம் லைன்ல சேஞ்ச் பண்ண ஏதோ தான் இவ்வளவு பெருசா எல்லாத்தையும் மாத்திருக்க அப்படின்னு நவுட்டோ சொல்லவும். இந்த தடவை எல்லாம் நல்லபடியா தான் போச்சு, பிளாக் டிராகனை தோக்கடிச்சேன், ஈவன் கீசுகி கூட டோமானை விட்டு வெளியே போயிட்டா, எல்லாமே நல்லா தானே போச்சு, அப்புறம் எப்படி எல்லாம் தப்பாச்சு? ஒருவேளை மைக்கி எல்லாம் தனியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும். கையில என்ன போட்டோ அப்படின்னு நவுட்டோ கேட்கறான். போஸ்டல்ல தான் ஆக்சுவலி அந்த ஒரு போட்டோ வந்திருக்கு, கூடவே ஒரு லெட்டரும் இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு நவுட்டோ பாக்குறான். அந்த போஸ்டல் கார்டு பிலிப்பைன்ஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத நவுட்டோ கண்டுபிடிக்கிறான். ஜனவரி 20 நான் சொன்ன இடத்துல என்ன மீட் பண்ண அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இதை யார் அனுப்பியிருப்பா நம்ம ஹீரோ யோசிக்கும் போதுதான் பிலிப்பைன்ஸ்ல உள்ள இடத்துல தான் CB-20யோட இன்ஜினை மைக்கியோட பிரதர் கண்டுபிடிச்சதா சொல்லியிருப்பான். மைக்கியும் நானும் அங்க போறதா ப்ராமிஸ் பண்ணிருந்தோம், மைக்கி அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு டாக்குமிச்சி பிலிப்பைன்ஸ்க்கு போறான். நவுட்டோவை கூட சேர்ந்து போயிருக்கான். இந்த இடம் பெருசா இருக்கு, நம்ம பிரிஞ்சு போய் தேடலாம், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு நவுட்டோ இப்ப தனியா போறான். இதனால் வர இருந்த டைம் லைன்ல நான் ஒரு தடவை கூட ஃபியூச்சர்ல மைக்கியை பார்த்ததே இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஃபியூச்சர்ல மைக்கியை நான் மீட் பண்ண போறேன். எனக்கு தெரிஞ்ச மைக்கி கண்டிப்பா அவங்க யாரையும் கொண்டிருக்க மாட்டான். மைக்கி ரொம்பவும் நல்லவன். மேபி ஒருவேளை மைக்கியை ஃப்ரேம் பண்றாங்களோ என்னமோ, இல்லைன்னா ஒருவேளை மைக்கி என்ன இந்த இடத்துக்கு தனியா கூப்பிட்டு என்னையோ கொல்றதுக்காக தான் அங்க வர சொல்லியிருப்பானோ. பேசாம நான் திரும்பி போயிடுவா, இல்ல வேண்டாம் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா மைக்கி சொன்ன அடையாளத்துல ஒரு ஜங்கியாட பாக்குறான். மைக்கி சொன்ன அதே அடையாளம் எக்ஸாக்டா இருக்கு. மைக்கியோட பிரதர் இந்த இடத்துல தான் CB-20யோட இன்ஜினை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு எமோஷனல் ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது டாக்கமிச்சின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. பார்த்தா மைக்கி அந்த இடத்துல தான் உட்காந்துருக்கான். ஃபர்ஸ்ட் டைமான ஒரு வழியா மைக்கியை ப்ரெசன்ட் டைம் லைன்ல மீட் பண்ணிட்டேன். அவனோட கண்கள் அது அப்படியே தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு, மைக்கி எப்படி இருக்க, ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். நல்லா இருக்கேன் அப்படின்னு மைக்கி சொல்றான். நம்ம ஹீரோ மைக்கியை பார்த்ததுல எமோஷனல் ஆகி அழவும். நீ இன்னும் குழந்தைத்தனமா தான் இருக்கல்ல அழுமூஞ்சி டாக்கமிச்சி. ஆக்சுவலி நான் உன்னை இங்க எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் இந்த இடத்துக்கு வந்தப்போ என்னோட பழைய மெமரிஸ், என் பிரதரை பத்தினது எல்லாமே திரும்ப வந்தது. டோமான்ல நம்மளாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்னு யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு மைக்கி சொல்லவும். மைக்கி இன்னும் ஒரு மான்ஸ்டரெல்லாம் மாறல, மைக்கியா தான் இன்னும் இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனா டோமான் சேஞ்ச் ஆயிடுச்சு டாக்கமிச்சி. நீ ஏன் டோமானை விட்டு போன டாக்கமிச்சி? நீ என் பக்கமே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீ என் பிரதர் மாதிரியே நான் தப்பு பண்ணா என்னை திட்டுறதுக்கு கூட இருக்கணும்னு நினைச்சேன். என்னால தனியா எதையும் ஹேண்டில் பண்ண முடியல. நான் உன்னை டோமானை விட்டு போகக்கூடாதுன்னு எவ்வளவோ தடுத்தானா. டிராகன் என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு மைக்கி ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றான். டாக்கமிச்சி ரொம்பவுமே நல்லவன், அவனை நம்ம இதில் இன்வால்வ் பண்ண வேண்டாம் அப்படின்னு டிராகன் சொல்லவும். டிராகன் சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு மீட்சியாவும் சொல்றான். மைக்கி, நீ தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த பாதை ரொம்பவுமே மோசமானது, இதுல நம்ம டாக்கமிச்சியை இன்வால்வ் பண்ண வேண்டாம். அவனுக்கு நாங்க எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கோம், பதிலுக்கு இதை மட்டுமாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறோம், ப்ளீஸ் அவனை விட்டுரு அப்படின்னு மீட்சியாவும் டிராகனும் கெஞ்சுறாங்க. அவங்க ரெண்டு பேருமா இப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, அவங்க ரொம்பவே நல்லவங்க, ஆனா அப்பேற்பட்டவங்கள நான் என் கையாலேயே கொன்னுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும். நம்ம ஹீரோக்கு ஷாக்கிங்கா இருக்கு. நான் அவங்க எல்லாரையுமே கொன்னுட்டேன், அதனாலதான் உன்கிட்ட கேட்கறேன், நீ தான் இதை எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும். இந்த டாக்கமிச்சி
உன் கையால தான் நான் சாகணும்னு நினைக்கிறேன், என்ன ஷூட் பண்ணு அப்படின்னு மைக்கி நம்ம ஹீரோ கிட்ட துப்பாக்கியை தூக்கி கொடுக்குறான். இந்த இடத்துலயே எல்லாத்தையும் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் டாக்கமிச்சி அப்படின்னு நம்ம சொல்லவும், என்ன பேசுற மைக்கி, இந்த மாதிரிலாம் பேசாத, நான் உன்னை இவ்வளவு தூரம் தேடி வந்தா உன்னை பார்த்தவொடனே என்ன கொல்ல சொல்றேன், நான் உன்னை பார்க்கணும்னு தான் இங்க வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சாவறதுக்கு முன்னாடி ஹாக்காயும் இதே மாதிரி தான் ஒன்று சொன்னான் அப்படின்னு மைக்கி சொல்றான். கடைசியாக ஒரு தடவை டாக்கமிச்சி கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹாக்காய் சொல்லியிருப்பான். சாகிறதுக்கு முன்னாடி ஹாக்காய் அப்படியா சொன்னான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஒரு நல்ல கேங்ஸ்டர் கேங்கை கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் நான் எதிர்பார்த்த வழியில் டோமான் போகல. ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒருத்தரை கொலை பண்ணப்போ எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் அப்போ தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனைனா அவங்கள கொண்டுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்ல, அதே மாதிரி தான் என்னோட பிரச்சனையும், நீ இப்போ என்னை கொண்டுட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு மைக்கி சிரிச்சுக்கிட்டே சொல்லவும், இல்லை மைக்கி எதுவுமே மாறல, நீ ஒன்றும் மாறல, நீ அதே மைக்கி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நிறுத்து டாக்கமிச்சி, என்னை கொல்ல போறியா இல்லையா அப்படின்னு மைக்கி கேட்குறான். அப்ப நம்ம ஹீரோ மைக்கி ஒரு மாதிரி பாக்குறான். என்ன சீஃபியோ கடைசி வார்த்தை ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு மைக்கி கேட்கவும், டாக்கமிச்சி ஹானகாக்கி, உனக்கு அவனை ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் அவன் உன்னை தேடி வருவான், அவனால டைம் டிராவல் பண்ண முடியும், அவனோட கண்களை பாரு, அவன் பொய் சொல்ல மாட்டான், உனக்கு அது புரியும், அவன் மேலே நம்பிக்கை வை மைக்கி அப்படின்னு சீஃபியோ சாகிறதுக்கு முன்னாடி சொல்கிறான். மைக்கி அவனை ஷூட் பண்ணி சொல்கிறான், என்ன அந்த மாதிரி பார்க்காத டாக்கமிச்சி, நிறுத்து, அந்த கன் எடுத்து என்ன ஷூட் பண்ணி, இல்லை நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு மைக்கி அழுதுகிட்டே சொல்கிறான். நம்மளால திரும்ப போயிடலாம், எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு மைக்கி பேசிட்டு இருக்கும் போதே மைக்கியை யாரும் ஷூட் பண்ணுறாங்க. பார்த்தா நவுட்டா அந்த இடத்துக்கு வந்து, டாக்கமிச்சி உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேட்குறான். மைக்கியோட தலையிலே நவுட்டா அவனை ஷூட் பண்ணிட்டான். மைக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை தூக்கவும், டாக்கமிச்சி அவன்கிட்ட இருந்து தள்ளிடு ஜாக்கிரதை அப்படின்னு நவுட்டா ஓடி வந்து பார்க்கும்போது தான் மைக்கி அவன் கையில் வச்சிருந்த அந்த கன்ல சேஃப்டி ஆன்ல தான் இருக்கு. அப்படின்னா அவன் டாக்கமிச்சியை கொல்ல ட்ரை பண்ணலையா அப்படின்னு நவுட்டோ புரிஞ்சுக்கிட்டான். மைக்கி அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவும், நவுட்டோ டாச்சி பண்ணா அது நீ தானே, டாக்கமிச்சி இதை பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்ன ஷூட் பண்ணதுக்கு தேங்க்ஸ், கடைசியில் ஒரு வழியா இத்தனை நாள் என் லைஃப்ல பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒரு வழியா முடிய போகுது அப்படின்னு மைக்கி கண் கலங்கவோ, கவலைப்படாத மைக்கி, என்னால டைம் டிராவல் பண்ண முடியும், நான் பாஸ்ட்டுக்கு போய் கண்டிப்பா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்றேன், இந்த மாதிரி ஒரு மோசமான ஃபியூச்சர் இல்லாம பாத்துக்கிடுறேன், என்னன்னாலும் சரி போராடுறது நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் சந்தோஷமா சாகணுங்கிறதுக்காக தானே நீ இப்படி போய் சொல்ற டாக்கமிச்சி, பரவாயில்ல இருக்கட்டும், உன்னோட கைகள் அது ரொம்ப வாமா இருக்கு டாக்கமிச்சி அப்படின்னு நம்ம ஹீரோவோட கையிலே அப்படியே மைக்கி இறந்து போறான். மைக்கியோட பிரதர் ஷினிச்சிரோ இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ டாக்கமிச்சியை தான் மைக்கி வந்துட்டு அவனோட பிரதர் மாதிரி பார்த்திருப்பான். நான் வீக்கானவ டாக்கமிச்சி, நீ தான் ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு மைக்கி சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோ ஆளறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஃபர்ஸ்ட் டைம்ல இல்லையாச்சு ஹீனா மட்டும் தான் இறந்து போனா, பட் கடைசியா ஒரு வழியா இந்த கீசகிய டோமனை விட்டு நம்ம ஹீரோ வழி அனுப்பிட்டான். ஆனா அப்படி இருந்தாலுமே கூட ஹீனா அதே மாதிரி கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா. மீட்சியா, சீஃபியோ, ஹாக்காய், டிராக்கன் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஈவன் கீசகி கூட இறந்து போயிட்டான். இருக்கிறதுலே நம்ம ஹீரோ மாத்தினதுலயே மோசமான டைம் லைன்னா அது இதுதான். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.